அது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே டைமண்ட்ஸே ரெடீம் ஆல்சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்ப நம்ம இந்த ஒரு வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம கேமுக்குள்ள மே மந்த் வரக்கூடிய நெக்ஸ்ட் யூ வாலெட் ஈவென்ட் வந்து பாப்போம்ப்பா. கேசோ யூ வாலெட் ஈவென்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நியூ ஐட்டம்ஸ் கேசோ புதுசா நிறைய குட்டி குட்டி கொலாப்ஸ் எல்லாம் வந்து வரப்போகுது. கேசோ அந்த ஈவென்ட்லாம் வந்து பாப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கம்மியா இருக்கக்கூடிய ரிங் ஈவென்ட் ஃபேடட் வீல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குப்பா. கேசோ அது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே டைமண்ட்ஸ் ரெடீம் கோடையும் எடுக்க நான் ஒரு புது ஆப்பை வந்து கொண்டு வந்திருக்கேன்ப்பா. கேசோ பிளே ஸ்டோர் ஆப் இப்பதாங்க வந்து லான்ச் ஆயிருக்கா. கேசோ அதை பத்தியே வந்து பாப்போம். கேசோ அது அதுக்கப்புறம் ஈவென்ட் அண்ட் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்குப்பா. ரைட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒழுங்கா எனிமி ஹெட்ஷாட் ரெட் கலர் பட்டன் ஒழுங்கா பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்றீங்க இல்லைன்னா பாத்தீங்கப்பா எப்பா ஹெட்ஷாட்ல அது ஏங்க என்ன சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. ஒழுங்கா பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே வீடியோக்கு ஒரே லைக் கொடுத்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்க. சரிங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு 17ஆம் தேதி இல்லையா? கேசோ 17ஆம் தேதி நமக்கு போயாவே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீங்க பிஆர் சிஎஸ் ரேங்க் நீங்க லாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மினி யூசிக்கான கன் ஸ்கின் பா. கேச நீங்க வந்து பாருங்களேன். கேச சிங்கிள் ரேஞ்ச் சிங்கிள் மேகசின் மைனஸ் ரிலோட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தீம் கன் ஸ்கின் வந்து கொடுப்பானுங்க. கேச ஃப்ரீயா வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாராஷூட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நாளைக்கு கொடுக்குறாங்களா. அதுக்கப்புறம் நாளைக்கு 17ஆம் தேதி அண்டர்ஷீ ரிங் ஈவென்ட் பா. கேச எல்லாருக்கும் வந்து வந்துரும் காமனா வந்து வந்துருங்க. கேச இப்படி அண்டர்ஷீ ரிங் ஈவென்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 19ஆம் தேதி உங்களுக்கு தெரியும். கேச அனிமேஷன் வந்து வரப்போகுது ஃபேடட் வீல் ஈவென்ட்ல அந்த அண்டர்ஷீ ப்ரொஃபைல் ஏடி அனிமேஷன் வந்து வந்துரும். கேச வந்து 19 கேச அப்புறம் 21ஆம் தேதி நான் வந்து சொல்லியிருக்கேன். கேச மோகோ ஸ்டோர் வந்து வரப்போப்பா. கேசால பாத்தீங்க ரெண்டு ஃபெஸ்ட் வந்து வரப்போகுது. பப்ளி வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர்ல இப்படி ஒரு ஃபெஸ்ட் பா. கேச இப்படி ஒரு ஃபெஸ்ட்டுக்கான ஸ்கின் அதுக்கப்புறம் போன் அப்படின்னு இப்படி எல்லோ கலர்ல ஒரு ஃபெஸ்ட்டுக்கான ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மோகோ ஸ்டோர் ஈவென்ட்ல வந்து வந்துருப்பா. கேச வந்து 21ஆம் தேதியா? கேச அப்புறம் 23ஆம் தேதி பா. கேச 23ஆம் தேதி எனக்கு இப்பதான் மெயில்ல கூட வந்து சென்ட் பண்ணி விட்டாங்க. மகாஜனங்களே உங்க எல்லோருக்கும் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல வந்திருக்கோம். கதை சொல்ல வந்திருக்கோம். 6 மாசம் ட்ரெயினிங் எடுக்கும் நான் முதல்வன் யூத் சென்ட் பண்ணி விட்டாங்க. கேச நீங்க வந்து பாருங்களேன். அதாவது இந்த 24K கோல்டன் ரிங் ஈவென்ட் தான் வரப்போகுது. அது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? கேசல வந்து அந்த மேல் பண்டல் பா. கேச நல்லா கட்டு மாஸ்தானா பைல்வான் மாதிரி இருப்பா. இது வந்து நாய் பண்டல். கேச இப்படி ஒரு மேல் பண்டல் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீமேல் அக்கா பண்டல் பா. கேச அக்கா பண்டல் பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி நல்லா வால்லாம் வச்சுட்டு பூனையை பேஸ் பண்ணி வந்திருக்கோம். கேச இப்படி ஒரு அக்கா பண்டல் அதுக்கப்புறம் ஒரு MI2B பா. கேச சிங்கிள் டேமேஜ் டபுள் மூவ்மெண்ட் ஸ்பீடு மைனஸ் லோட் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரிங் ஈவென்ட்ல வந்து வந்துருங்க. கேச வந்து 23 கேச அப்புறம் 25ஆம் தேதி நமக்கு ஒரு ஸ்டெப் அப் ஈவென்ட். கேச அதுவும் வந்து கன்ஃபார்ம் பா. பேனர் வந்து கட்டிச்சு. அதுல ஓபன் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு எமோட்டுங்க. கேச கண்ணெல்லாம் மேல வந்து அப்படியே வந்து திருன்னு வந்து சுட்டுட்டு இருக்கோம். கேச இப்படி ஒரு எமோட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குலுகுலு வால்ங்க. கேச 24K குலுகுலு வால் அந்த பைல்வான்னா சோபா மேல வந்து உட்கார்ந்திருப்பா. இது வந்து 25ஆம் தேதிங்க. கேச ஸ்டெப் அப் ஈவென்ட்டா வந்து வந்துரும். இதை வந்து பாத்தீங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 27ஆம் தேதி. கேச 27ஆம் தேதியில இருந்து இந்த கிண்டாமா அனிமி கொலாபரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். சோ அதுவும் வந்து 100% கன்ஃபார்ம் 27ஆம் தேதியே நமக்கு கிண்டோக்கி ரிங் ஈவென்ட்டுமே வந்து வந்துரும். கேச அதுக்கான பேனர்லாம் வந்து கிடைச்சிச்சுப்பா. நீங்க வந்து பாருங்க. கேசல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கிண்டோக்கி சக்கிட்டா பண்டல் வந்து வந்துரும். இந்த ஒரு பண்டல் தான். கேஸ் இந்த பண்டல பாத்தீங்க அப்படின்னா அவதார் அதுக்கப்புறம் அந்த ஹெட் வந்து செம்மையா இருக்கும். கேஸ் அதுக்கப்புறம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல பாத்தீங்க அப்படின்னா செம்மையான எஃபெக்ட்ல கேஸ் ஸ்பிரிண்ட் எஃபெக்ட்லாம் வந்து வரும்பா. கேஸ் இப்படி ஒரு பண்டல் அதுக்கப்புறம் வந்து அந்த டெய்லர் பண்டல் சிம்பாஞ்சி பண்டல் அதுவும் வந்து வரும். கேஸ் அது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஹெல்மெட்டுக்கான ஸ்கின் பா. கேஸ் ஹெல்மெட்டுக்கான ஸ்கின் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூட்டி கட்டானாக்கான ஸ்கின் இப்படி வந்து வந்துரும். நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன். கேஸ் 27ஆம் தேதி இப்படி வந்து வந்துரும்பா. 100% வந்து கன்ஃபார்ம். இதை வந்து தெரிஞ்சுங்க கைஸ். நீங்க ஃப்ரீயா டைமண்ட்ஸ் ரெடீம் கோடையும் எடுக்க நான் ட்ரஸ்டடா ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கேன்ப்பா. கேஸ் இந்த எல்லா ஆப்ல இருந்தும் நீங்க டெய்லி ஃப்ரீயாவே ரெடீம் கோட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். கேஸ் இந்த வெப்சைட்டோட லிங்க் பாத்தீங்க அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்லயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே வந்து கொடுத்து வச்சிருக்கேன். கேஸ் இந்த எல்லா ஆப்லயும் நீங்க ஃப்ரீயா டைமண்ட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். இப்போ நான் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு காட்டுறேன். கேஸ் எப்படி எடுக்கிறதுன்னு வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பை கேஸ் ஃபர்ஸ்ட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்றேன். இந்த ஆப்ஸ் எல்லாமே பிளே ஸ்டோர்ல இருக்குப்பா. கேஸ் அதனால நீங்க கவலையே பட தேவையில்லை. எல்லாமே 100% ட்ரஸ்டட் அண்ட் ஜென்யூனான ஆப் பிளே ஸ்டோர்லயே இருக்கு. நீங்க தாராளமா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கேஸ் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா இப்படி தாங்க இருக்கும். அங்க கண்டினியூ வித் கூகுள் அப்படின்ற கிளிக் பண்ணுங்க. கேஸ் கிளிக் பண்ணி உங்க மெயில் ஐடி கொடுத்துட்டு உள்ள வந்து வந்துருங்க. கேஸ் உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பை பொறுத்த வரையும் ஒரு சிம்பிளான கேம்ஸ் தாங்க இருக்கு. கேஸ் டாஸ்க் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேம் பாத்தீங்க அப்படின்னா டெய்லி குவிஸ் அப்படின்னு சிம்பிளான கொஸ்டின் தான் வந்து கேட்டு வச்சிருக்காங்க. கேஸ் பட் இதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் எங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சைடுல கேஸ் கொஸ்டின் மார்க் போட்டு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா? கேஸ் இதை கிளிக் பண்ணா அதுவே ஆன்சர் வந்து சொல்லிருப்பா. கேஸ் ஆப்ஷன் 1 or 2 அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஆன்சர் வந்து சொல்லிரும். இதை வச்சு ஈஸியா நம்ம டாஸ்க் வந்து முடிச்சிடலாம். சோ கரெக்டா நம்ம ஆன்சர் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தாங்க கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். கேஸ் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆட் வந்து வரும். கேஸ் ஆட் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம காயின்ஸ் வந்து கிடைக்கும். இந்த
பண்டல் வந்து பாருங்களேன் கேஸ் அக்கா பண்டல் பார்த்தீங்க அப்படின்னா எங்க மேல வந்து பாருங்க கேஸ் பஞ்சு பண்டல் பா புஜுக்கு பண்டலே அப்படிதாங்க வந்து செஞ்சு வச்சிருக்காங்க கேஸ். அதுக்கப்புறம் தொப்பி எல்லாம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அக்கா ஓரளவு ஓகே தான் கேஸ். எனக்கு அந்த மேல அந்த புஜுக்கு தான் வந்து பிடிச்சிருக்கு. இதை வந்து பாத்தீங்க கேஸ் இப்படி ஒரு அக்காவா. அதுக்கப்புறம் ஒரு பேக்பா கேஸ் பேக் என்ன முறைக்குதே நீ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடாரிக்கான ஸ்கின். கோடாரியும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. பட் இது வந்து நல்லா இல்லைங்க கேஸ் எனக்கு வந்து பிடிக்கல. ஸோ இது ஒரு சின்ன கொலாபரேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் ஷெல்லர் அதாவது மீன் விற்கிற கொலாபரேஷன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த மேல் அண்ட் ஃபீமேலுக்கு போட்டுக்கிற மாதிரி ஒரு பண்டல் பா கேஸ். நீங்க வந்து பாருங்களேன் அப்படியே அந்த மீனெல்லாம் வெட்டுவாங்க இல்லையா கேஸ் அந்த மாதிரி ஒரு பண்டல் பா கேஸ். நீங்க வந்து பாருங்களேன் அந்த மீனை வெட்டுற பண்டல் தான். ஸோ பிளாக் கலர்ல பார்த்தீங்க அப்படின்னா படுதா மாதிரி முன்னாடி வந்து தொங்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து டாட்டு போட்டிருக்கான் கேஸ். கையில எல்லாம் ஃபுல்லா வந்து டாட்டு போட்டிருக்கான். ஸோ இப்படி ஒரு பண்டல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்க கேஸ் மீன் ஹெல்மெட் டூனா ஃபீஸ் ஹெல்மெட். அதுக்கப்புறம் லூட் பாக்ஸ் வந்து பாருங்க மீனை எவனோ கொண்டுட்டானுங்க போல. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டு இருக்கா கேஸ். இப்படி ஒரு லூட் பாக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டூனா பராங்கான ஸ்கின் கேஸ். பராங்கான ஸ்கின் தானே ஆமாங்க ஃபிஷ் மாதிரி ஒரு பராங்கான ஸ்கின். அதை வந்து பார்த்து எங்க அதுக்கப்புறம் இந்த சைபர் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்ப்போம் கேஸ். சைபர் ஐட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பண்டல் பா கேஸ். ஒயிட் பிளஸ் கிரீன்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலும்பு கூடு பண்டல் தான் கேஸ். மண்டையோட வந்து பாருங்க மண்டையை பாருங்க எனக்கு பயங்கரமா இருக்கு. இந்த மண்டை வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்குப்பா கேஸ். இப்படி ஒரு மண்டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்து பாருங்க கேஸ். பேக் வந்து அந்த பொம்மை தாங்க கேஸ். ஏலியன் மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பேக். அதுக்கப்புறம் குலுகுலு வாழை வந்து பாருங்க கேஸ். குலுகுலு வாழை என்னமோ பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தன் ஓடுறான் கை வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கு கேஸ். இப்படி ஒரு குலுகுலு வாழை. அதுக்கப்புறம் லூட் பாக்ஸ் கம்ப்யூட்டர் பொட்டி மாதிரி இருக்குப்பா கேஸ். இப்படி ஒரு லூட் பாக்ஸ். அதுக்கப்புறம் மேக்ஸ் 7க்கான ஒரு கன் ஸ்கின்ப்பா கேஸ். சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு சிங்கிள் மூவ்க்கான மாஸ்கா மண்டே வந்து பாருங்க கேஸ். நான் கூட பேட்னு நினைச்சேன். இது வந்து ரொம்ப முக்கியமான மேட்டர்ப்பா கேஸ். அதாவது மேமெண்ட்டுக்கான ஈவோ ரொட்டேஷன்ல என்னென்ன கனெல்லாம் வந்து வரப்போகுது ப்ரோ, என்ன ஈவோ வேலட் ஈவென்ட்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா கேஸ். நெக்ஸ்ட் ஈவோ பார்த்தீங்க அப்படின்னா 100% இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலப்பா கேஸ். பட் எப்பவுமே நம்ம சொல்றதுதான் வந்து வரும். ஸோ இந்த தடவையும் பாசிபிள் கன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது தாங்க கேஸ். நீங்க வந்து பாருங்க கேஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈவோ ஸ்கேர்ப்பா கேஸ். ஈவோ மெக்கலடகன் ஸ்கேர் நிறைய சான்ஸ் வந்து இருக்குப்பா கேஸ். இதெல்லாம் வந்து